Welcome to the another trade background video. நேத்தி டிசம்பர் 23 டியூஸ்டே நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதை பற்றி தான் இப்போ பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம். அப்போலாம் நேத்தி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். என்கியூ வந்து ப்ரீவியஸ் டெய்லி லோ எடுத்திருந்தான். இஎஸ் வந்து ப்ரீவியஸ் டெய்லி ஹை எடுத்துருச்சு. 9:30 ஓப்பன் அப்போ எஸ்எம்டி இருந்துச்சு. இதுக்கு கீழே எஸ்எம்டி இருந்துச்சு. லோ டைம் ஃப்ரேமில் போயிடலாம். மற்ற H4 H6 ஒன்றுமே இல்லை நேத்தி மார்க்கெட்டில். ஸோ தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் இந்த மண்டேயோட ஹையை டியூஸ்டே எடுத்துருந்துச்சு. இங்கே டியூஸ்டே இங்கே 9 அப்போ 9 மணிக்கு கண்டில் இந்த ஹை எடுத்துட்டான். பட் என்கியூ அங்கே போகவே இல்லை. பட் ஆனால் என்கியூவில் லோ எடுத்தோம்னா இவங்க லோவுக்கு போகவே இல்லை. ஸோ மாற்றி மாற்றி அப் அண்ட் டவுன் எஸ்எம்டி இருந்துச்சு மேலேயும் கீழேயும். 9:30 ஓப்பன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் இதுதான் நேற்று டுடே ஓப்பன். இது வந்து 8:30 ஓப்பன். சாரி எங்க இது 8:30 ஓப்பன். ஓப்பன் ரிமூவ் பண்ணல. 8:30 ஓப்பன் அங்கே ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்பது மணி கேண்டில் இருந்து 8 மணி கேண்டில், அது 8 மணி மேச க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்தது 9 ஓப்பன், 9 மணி கேண்டிலோட ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆச்சு. இந்த லோ எடுத்தான், பட் இதில் எடுக்கல. அங்கேருந்து சரியான ஒரு பை மேலே போனோம். 9:30 ஓப்பன் அப்போ இதை 9:30 ஓப்பன் 9:30 ஓப்பன் அங்கேருந்து சரியான ஒரு பை இந்த இடத்துல பை போச்சு. பை போயிட்டு இஎஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் இந்த ஐ எல்லா ஐயும் எடுத்துட்டான். பட் என்கியூவில் அங்கே போகவே இல்லை. ஜஸ்ட் மேலே போயிட்டு வந்து வந்துட்டான். இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃப்இஜி என்கியூவில் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இங்கே வந்து நம்மளோட 10 PO3 இங்கே 10 ஓப்பன் ஆக போகுது. இந்த இடத்துல இங்கே ஒரு 50 மினிட்ல ஒரு பிசி ஃபார்ம் ஆச்சு மார்க்கெட்டில். M15 plus M15 பிசி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 PO3ல ஓப்பன் ஆச்சு. இங்கே வந்து நம்மளோட 10 ஓப்பன் இங்கே இந்த கேண்டில் நம்மளோட 10 PO3 இங்கே இந்த இடத்துல ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஹை மார்க்கெட்டில் பார்க்கும்போது சரியான ஒரு வால்யூம் இம்பேலன்ஸில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் இம்பேலன்ஸே மிஸ் ஆகுது. இல்லைன்னு தெரியல சத்தியமாக. இங்கே M15ஓட பிசியில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கே எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல இஎஸ் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பனை இஎஸ் எடுக்கல, பட் என்கியூ எடுத்திருந்தோம் இந்த இடத்துல எஸ்எம்டி. எஸ்எம்டி ஃபார் புல்லிஷ். நான் என்ன பண்ணேன் இந்த கேண்டிலோட இங்கே பை இங்கே பார்க்கலான்னு பார்த்தேன். பட் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே என்னோட பை எடுத்து இங்கே செல். என்னோட ஆஸ் யூஷுவல் டார்கெட் படி இங்கே 1.5 ஆர்ஆர் 1.5 ஆர்ஆர். பட் நான் வச்சது 1 ஆர்ஆர் தான் நிறுத்தி வச்சு. பட் ஏன் 1 ஆர்ஆர் தான் வச்சலாம், என்ட்ரி எடுக்கும் போது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆக முடியும் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இது எங்கே விழுந்துச்சுன்னா அரௌண்ட் இங்கே மேலே விழுந்துருச்சு.
இந்த சம்திங் இங்கே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே தான் வைக்க முடிஞ்சது. 1:1 மேலே வந்துச்சு, ரொம்ப மேலே. இங்கே எடுத்திருந்தேன். அங்கேருந்து ப்ரைஸ் எஸ்எல் வரைக்கும் வந்தான், கிடைக்கல. அப்படியே அங்கேருந்து திரும்பிட்டான். திரும்பிட்டு ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே ஒரு கேண்டில் வந்துச்சு. இந்த கேண்டில் ஏன் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு 3 மினிட் ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, இந்த எஃப்இஜி. ஸோ இது எஃப்இஜியில் இருந்து ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சது நேற்று. அங்கேருந்து வந்தான், வந்துட்டு அங்கேருந்து திரும்பிட்டான் ப்ரைஸ். ஐ திங்க் நான் இங்கே கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட ட்ரேடு. பார்ப்போம், எக்ஸிபிஷனில் பார்ப்போம். அரௌண்ட் இங்கே தான் நினைக்கிறேன். இந்த இங்கே இருந்துச்சு. இந்த கேண்டலில் தான் க்ளோஸ் ஆச்சு. இந்த கேண்டலில் தான் 1:1 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 1:1.5 ஒரு 2 hour வச்சுருந்தேன். அந்த ஐ வச்சுருந்தா கூட ப்ரைஸ் அடித்தா நேற்று போய். பட் நான் அங்கேயே என்னோட ட்ரேடை முடிச்சுக்கிட்டேன் நேற்று. 11 AM PO3 ஓப்பன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு 5 மினிட் எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் போயிட்டு இருந்துச்சு. 15 மினிட் எஃப்இஜி கூட ஃபார்ம் பண்ணால், பட் ப்ரைஸ் அங்கே வரவே இல்லை. அங்கேருந்து அப்படியே போயிட்டான் மேலே. அப்படி டிபி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மேலே 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 போக ஆரம்பிச்சு ப்ரைஸ். நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த ட்ரேட். இந்த கேண்டல் அங்கே எக்ஸிபிஷன் வேணா ஷோ பண்ணுறேன். லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும். லைவ்லேயே நேற்று அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். லைவ்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் இந்த கேண்டல், அந்த கேண்டல் டாப்பில் வந்து விழுந்துருச்சு. மேலே இருந்து இந்த கேண்டலில் சொன்ன மாதிரி இந்த கேண்டலில் க்ளோஸ். இந்த கேண்டல் டைம் 33 30 சாரி 12:30 இல்லை, இங்கே 10:43 மாதிரி 40 அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். நேற்று போச்சு. I think that's all for the trade breakdown. Let's see in the next trade breakdown on the next live. See you. Bye bye.